ஏ யோ மனசாட்சி இல்லாதீங்களா? கட்டை அவுத்து விடுங்கயா. கட்டெரும்பு கண்ட இடத்துல எல்லாம் கடிக்குதுயா. கடிக்கட்டும். யோ மச்சான் அவுத்து விடியா. ஒண்ணுக்கு வருது அவசரமா. எனக்கு 2கே வந்தாலும் அவுத்து விட மாட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல அதுவும் வரும். வந்தோடனே கழுவி விடு. டேய், என் பொண்ணு கழுத்துல 3 முடிச்சு போடுறேன்னு சொல்லு. இப்பமே நாங்க அவுத்து விடுறோம். உன் பொண்ணு கழுத்துல 3 முடிச்சு போடுறதும் ஆலமரத்துல தூக்குற தூக்குறது ஒண்ணு. அப்போ அப்படியே கடை. யோ ஏன்யா என்ன இப்படி கொடுமைப்படுத்துறீங்க? எனக்கு தமிழ்ல தங்கச்சி தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ற ஐடியாவே இல்லையா. புரிஞ்சுக்கோங்கய்யா. தர்பூசணி மண்டைக்கு தமிழா தங்கச்சி கேக்குதோ? இப்ப என் பொண்ணை கட்டுவே கட்ட மாட்டியா? யோ மாமா தள்ளி போயா. பல்வழகம் பக்கத்துல வராதியா. நாத்து தாங்க முடியல. மரியாதையா என் தங்கச்சி கழுத்துல தாலி கட்டு. இல்ல என் அப்பா விட்டு லிப் டு லிப் கிஸ் அடிக்க விட்டுருவேன். சரியா நாத்தம் பிடிச்ச ஃபேமிலியா இருக்கும் போல இருக்கு. யோ கட்ட அவருங்கயா. கட்டி தொலைகிறேன். கட்ட அவுத்தா நீ ஓடிடுவேன். அப்போ உன் தங்கச்சிக்கு என்ன வாய் வச்சா தள்ளி விட்டுவேன். அரிசி அவுத்து விடு. யோ என்ன பாலை கூட ஜெயிலுக்கா கூட்டு போறிய? நான் ஓட மாட்டேயா. விழுங்கியா? நம்ப மாட்டேன். விட்டா ஓடிடுவேன். ஆமா இங்கேயே கொண்டு வாங்க போல இருக்கு. எம்மாடி உஷா, உன் மாப்பிள்ள வந்திருக்காமா, வெளிய வந்து பாருமா. ஒரு வார்த்தை கேட்க ஒரு வருஷம் காத்திருந்தேன். இந்த பார்வை பார்க்க பகலிரவா பூத்திருந்தேன். ஐயோ நயன்தாரா பாட்டு வேறையா? உங்களை பார்க்காம எனக்கு பசியே எடுக்கல மச்சான். எப்படி எடுக்கும்? காலங்காத்தால ஒரு பாலை கஞ்சி ஒத்தையில குடிக்கிறது, அப்புறம் மல்லாக்கப்படி தூங்குறது, அப்புறம் எப்படி பசிக்கும்? குனிஞ்சு நிமிந்து வேலை செஞ்சானே பசிக்கும். ஏமா மாப்பிள்ளை விட்டா இப்படிதான் பேசிட்டே இருப்பான். எங்களுக்கு காப்பியும் மாப்பிள்ளைக்கு மசாலா டீ ஸ்பெஷலா கொண்டு வா. இது வேறையா? போமா போய் கொண்டு வா. கொண்டு வாமா. யோ இப்படி தாயிலா பிள்ளைய கூட்டு வந்து இப்படி கட்டாய கல்யாணம் பண்ணி வைக்கல. உங்களுக்கு நியாயமாயா இதெல்லாம்? தப்புதான். என்ன பண்ண, இந்த கருவாச்சிக்கு உன்னை விட்டா கலரான மாப்பிள்ளை இவனும் கிடைக்க மாட்டான். தோல் தாயா வெள்ள மண்டியில ஒண்ணுமே கிடையாது. சும்மா வச்சிருக்கேன். விடுங்க மாப்பிள்ளை, சும்மா அதை வேற தூக்கி தூக்கி காமிச்சு வைங்காதங்க. சொன்னா கேளுங்க. எனக்கு தமிழ தங்கச்சிதான் கட்டணும்னு ஐடியா. உங்க தங்கச்சியில கட்டுற ஐடியாவே இல்லையா? எங்க மச்சான் பச்சை சட்டை பாலசுப்ரமணியம் இருந்தாலும் என்ன காப்பாத்திருப்பாரு. அப்புறம் ஈரோடு போயிட்டாரு. என்ன காப்பியா குடுமா? ஸ்பெஷல் பாலா? இதுவா ஸ்பெஷல் பாலா? ஸ்பெஷல் பால் மாதிரியே இருக்கு. மசாலா பாலா? சரி குடிச்சு பார்ப்போம். எனக்கு இது மாப்பிள்ள என்னாச்சு? காரமா இருக்கியா? வேற ஒண்ணும் மாப்பிள்ள, என் பொண்ணு மிளகு துப்புளி எல்லாம் சத்தான பொருள் போட்டிருப்பா. அதான் கொஞ்சம் காரமா இருக்கும். அவ்வளவுதான். மசாலா மாதிரி அடிக்குதியா? மாங்காய் மடையில மசாலாவே மாதிரி அடிக்கி. ஆமா இந்த மோந்து வாரம் பால் என்னமா போட்ட? நீங்க தானப்ப மச்சானுக்கு மசாலா பால் போட சொன்னீங்க. அதான் ஆச்சி மசாலா போட்டேன். சாரி மச்சான், என் தங்கச்சிக்கு மசாலா டீனே என்னன்னு தெரியாதுன்னு எனக்கு இப்பதான் தெரியுது மச்சான். கோவப்படாத மாப்பிள்ள, என் பொண்ணுக்கு மசாலா பால் தான் போட தெரியாது. ஆனா சாம்பார் செமையா வைப்பா. ஆமா நீ போம்மா, போய் மச்சானுக்கு மதிய சாப்பாடுக்கு சாம்பார் வைமா. சரிப்பா, நான் போய் சாம்பார் வைக்கிறேன். மச்சான், குடும்பம்னா இன்ப துன்பம்னா இருக்கதான் செய்யும். அதெல்லாம் அனுசரிச்சு வாழ்றதானே வாழ்க்கை. இந்தா உன் தங்கச்சி மறுபடியும் டப்பா தூக்கிட்டு வரா. என்னத்தை கொண்டு வரேன் பாப்போம். அப்பா சாம்பாருக்கு போட உளுத்தம் பருப்பு இல்ல, கடையில போய் உளுத்த பருப்பு வாங்கிட்டு வாங்க. சாம்பாருக்கு உளுந்த பருப்பா? இங்க பாருமா மச்சான், நான் போய் சாம்பாருக்கு உளுந்த பருப்பு வாங்கிட்டு வரேன். அப்படியே கொஞ்சோட விஷம் வாங்கிட்டு வரேன். உன்னை பெத்த பாவத்துக்கு உன் அப்பனுக்கும், உன்னை வளர்த்த பாவத்துக்கு உன் அண்ணனுக்கும் அந்த சாம்பார்ல உளுந்த பருப்பு சாம்பார்ல கலந்து கொடு. தின்னுட்டு சாவட்டும். பெற்றுக்காங்க பிள்ளைய. ஒண்ணுக்கு இருக்க போறையா? மஞ்சள் வைப்போம். அமுக டுமுகள் அமால் டுமால், அமுக டுமுகள் அமால் டுமால், அமுக